Good morning students. We are going to see exercise 1.7 third sum. Chemistry problem கொடுத்துருக்கு பேலன்ஸ் பண்ணுறது ஈக்குவேஷனை எப்படி அப்படின்றது எதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் அப்படின்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட் அதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஓகேயா? எக்ஸசைஸ் 1.7ல் தேர்ட் சம். எக்ஸசைஸ் 1.7 தேர்ட் சம். அதாவது கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனை வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். ஓகேயா? குட். கொஸ்டினில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு? C2H6 plus O2 gives H2O CO2 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதில் என்னென்ன யூஸ் ஆகிருந்திருக்கு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் யூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் வந்து இதிலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டே நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். இங்கிட்ட எத்தனை கார்பன் இருக்குது, இங்கிட்ட எத்தனை கார்பன் இருக்குது, இங்கிட்ட லெஃப்ட்டில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ரைட்டில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம x1 x2 x3 அல்லது xy z நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை நேம் பண்ணுறேன் x1 C2H6 அப்படின்னு உள்ளே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு x2 O2 அப்படின்னு எழுதிக்கிறேன். இம்ப்ளைஸ் அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணையில் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ரைட். இம்ப்ளைஸ் இங்கே x3H2O அப்படின்னு எழுதுகிறேன் ப்ளஸ் x4CO2ன்னு எழுதுகிறேன். இப்போ நான் ரெண்டு சைடு பேலன்ஸ் பண்ணி ஈக்குவல் பண்ண போகிறேன். கார்பன் இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 2 கார்பன். அப்போ 2x1 2 கார்பன் இருக்குது, தெரியுதா? C2ன்னு இருக்குது பாரு. அப்போ 2 கார்பன் இருக்குது. அப்போ நான் 2ன்னு அதோட மல்டிப்ளை பண்ணால் 2x1 அப்படின்னு அர்த்தம். 2x1 இங்கிட்டு கார்பன் இருக்கா? இல்லை. அப்படியே இங்கே வா. இதுலேயும் கார்பன் இல்லை. இங்கே இருக்குது பாரு, இதில் ஒரு கார்பன் இருக்குது. அப்போது 1 × x4 x4ன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவல் டு x4 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார். ஈக்குவேட் பண்ணுறேன் கார்பனை. இது ஈக்குவேட் பண்ணது. சியை ஈக்குவேட் பண்ணதுரா, மறந்துடாது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் ஈக்குவேட் பண்ணுறேன். ஹைட்ரஜனை ஈக்குவேட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா H6 இருக்குது. அப்போ 6x1 இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே வர்றோம் 2x3ன்னு இருக்குது. H வேறு ஒன்றும் இல்லை. ரைட். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இங்கே ஃபஸ்ட் ஒன்றில் இல்லை, செகண்டில் இருக்குது, x2ல் இருக்குது. 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2x2 ஈக்குவல் டு இங்கே வர ரெண்டுலேயுமே ஆக்சிஜன் இருக்குது. இதில் ஒரு ஆக்சிஜன் 1x3 ப்ளஸ் இங்கே 2 இருக்குது O2. அப்போ 2x4 அப்படின்னு அர்த்தம். இவ்வளோதான். இதை ஒன் சைடாக கொண்டு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோ. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணல இல்லாததுக்கு 0 போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். கார்பனில் உள்ளதை 2x1 ப்ளஸ் 0x2 ப்ளஸ் 0x3 ஈக்குவல் ப்ளஸ் இல்லை மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹைட்ரஜனை ஃபார்ம் பண்ணுறேன். 6x1 ப்ளஸ் 0x2 x3 இருக்குது, மைனஸ் 2x3 ப்ளஸ் 0x4 அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 0x1 இது x2 தானே. அப்போ 2x2 அங்கே x3 இருக்கு பாரு, ப்ளஸ் x3 மைனஸ் x3 உள்ள வரையில் என்னது? மைனஸ் x3. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2x4. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 ஃபார்ம் பண்ணிட்டோம். 3 ஈக்குவேஷனை. தெரியுதா சொல்கிறது? கார்பனை ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணுறேன், ஹைட்ரஜனை ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணுறேன், ஆக்சிஜனையும் ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணுறேன். தெரியுதா சொல்கிறது? அப்போ அதிலிருந்து நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஓகேயா? பார்த்துக்க. ரைட். இப்போ காசியன் எலிமினேஷன் மெத்தடில் தான் கொண்டு போகணும் கணக்கை. சரிங்களா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்க. ஃபஸ்ட்டில் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணையில் 2வும் -1 இருக்குது. அப்படி தானே? அந்த ஈக்குவேஷன் வந்து ஏன்னா எழுதணும்ல. த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஈஸ்னு எடுத்து எழுதணும்ல. த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு எழுதணும்ல. AX = B, ஏனா என்ன, எக்ஸ்னா என்ன அப்படின்னு எழுதணும்லடாமா. அதை பார்க்கையில் தம்பி கரெக்டாக எழுதணும். x1 x2 x3 தான் இது கேபிட்டல் எக்ஸ்.
ரைட். அப்போ எழுதையில் பார்த்து எழுதிக்க. கேபிட்டல் ஏ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 x3 கலெக்ஷன் பண்ணி எழுதுறது. கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 x2 x3. ஓகேயா? ரைட். கேபிட்டல் பி ஈக்குவல் டு அங்கிட்ட ஆன்சர் 0 0 0. இதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்கிறது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு 0 வரும். நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது ஈக்குவல்ட்டு அங்கிட்டு நம்பர்ஸ் வரும், கான்ஸ்டன்ட் வரும். இதுதான் அதுக்கு. சரிங்களா? அப்போ 1.7 ஃபுல்லாக ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு வச்சு தான் செய்வாங்க. ஈக்குவல்ட்டு அங்கிட்டு 0 0 0ன்னு வரும். ஓகே, அதை பார்த்துக்கு. அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக அப்படி தாண்டா தம்பி இருக்கும். காசியன் எலிமினேஷன் மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணணும். 0 0 0ன்றது ஒரு சொல்யூஷன் தான். யூனிக் சொல்யூஷன் வந்து சொல்லலாம், ட்ரிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. 0 0ன்றது ஒரு ஆன்சர் தானே, அப்போ ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்றது வந்து மெனி சொல்யூஷனை கம்பேர் பண்ணுறது. தமிழில் வந்து ட்ரிவியல், யூனிக் அப்படின்றது அற்பத்தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அற்பத்தீர்வுன்னு. இன்னொன்று அற்பமற்ற தீர்வு அப்படின்றது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன், மெனி சொல்யூஷன் சொல்கிறது, நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்கிறது நான் ட்ரிவியல். தமிழில் தான் சினானிம்ஸ் மாதிரி போகும். யூனிக்னா ஒரே ஒரு தீர்வு, அற்பத்தீர்வு, வெளிப்படை தீர்வு, இது 3 ஒரே வார்த்தை. அற்பமற்ற தீர்வு, வெளிப்படையற்ற தீர்வு, இது 2 ஒரு வார்த்தை. எண்ணற்ற தீர்வு அப்படின்றது ஒரு வார்த்தை. மெனி சொல்யூஷனுக்கு உள்ளது. நோ சொல்யூஷன்றது தீர்வு இல்லாது அப்படின்னு அர்த்தம், தீர்வு கிடையாது தமிழ் அர்த்தம். இங்கிலீஷில் வந்து யூனிக், ட்ரிவியல் 2 ஒன்று தான். நான் ட்ரிவியல், மெனி சொல்யூஷன் இது 2 ஒன்று தான். சரிங்களா? மறந்துடாதீங்க. இதிலேருந்து நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி உனக்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு பொறுமையாக செய். அதில் என்னென்ன இருக்குது முன்னாடி பார்த்துக்கிட்டோம்னா 2 இருக்கும், 0 இருக்குது, x4 வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. அங்கிட்டு 0. நெக்ஸ்ட்டு எதாவது இருக்குது, அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது, 0 இருக்குது, -1 இருக்குது, 0 இருக்குது, 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் 0 2 -1 -2 0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பார்த்துக்கோ. சரி, இந்த லீடிங் டயகனல் இதுதான். இது கீழே இந்த 0 ஆக்கணும். எப்போ போல் எக்கலான் ஃபார்ம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எக்கலான் ஃபார்ம் நான் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ரோ இருக்கட்டும், நான் 0 அந்த நம்பர் தானே, ரைட். நெக்ஸ்ட்டு இது R3 வச்சுக்கோ. ஏன்னா R3 என்ன இருக்குது, அவனே ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டான், 0 வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. அப்போ R2 சேஞ்ச் பண்ணு. இதில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரி அழிச்சிட்டே உனக்கே செஞ்சிடுறேன். ஏன்னா மிஸ்டேக் இருக்குது. இந்த இது வந்து பிஏ உள்ளே சேர்த்துருக்கேன். இங்கே உனக்கு அடுத்ததில் சேர்ப்போம், ஏன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த இதையும் எடுத்துகிட்டு சேர்க்கறதே கூடாதுல்ல, ஏல வந்து பிஏ கொண்டு சேர்க்கக்கூடாதுல்ல. நான் அந்த பேஜ் ஃப்ரண்ட்டில் போயிட்டு வரையில் அங்கே முன்னாடி இப்படி போயிட்டு வரேன்ல, அதில் தப்பாகிடுச்சு பாரு. இப்போ அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு எழுதினா தான் அதை சேர்க்க முடியும். விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏக்கமா பின்னு போடலாம், இல்லை ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். தனியாக காமிச்சிக்கிறதுக்காண்டி 2 0 0 -1 3 0 -1 0. நெக்ஸ்ட்டு என்ன 0 2 -1 -2. இதில் 0 0 0 பிக்கு. சரி, ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று 2 0 0 -1 0. தேர்ட் ரோ இருக்கட்டும், 0 2 -1 -2 0. சரி, இப்போ R2க்கு எழுத போகிறேன். R2 சரிங்களா? R2 எப்படி எழுத போகிறோம் அப்படின்ட்டு பாரு. R2 ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்க. என்ன 2 வந்து R2ல் மல்டிப்ளை பண்ணி 3 வந்து R1ல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணு. அப்போ 2R2 3 2 6 0 1 2 is 2 0 0. 3 மல்டிப்ளை பண்ணு. 3 2 6 0 0 -0 0 -3 0. சரி, செப்பரேட் பண்ணுவோம்.
சப்ராக்ஷன் மைனஸ் உள்ளே போகையில் சைன் சேஞ்ச் ஆகும், வெளியில் ப்ளஸ் ஆயிரும். 0 0 -2 +3 0. அப்போ 0 0 -2 3 0 அப்படின்னு அர்த்தம். சரியான்னு பார்த்துக்கோ. அதை எடுத்து இங்கே எழுதிடுறேன். அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலே ஆன்சர் உனக்கு டேலி ஆயிரும். ரோவை தானே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 0 0 -1 0 0 R2 கீழே எழுதுகிறேன். 0 -2 3 0. இது 0 2 -1 -2 0. அப்போ எது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன்? R2வையும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த எக்கலன் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு பாரு. சரிதா சொல்கிறது? ரைட். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கணும். பொறுமையாக நிதானமாக பாரு. சரியா? ரைட். இதில் வந்து காசியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்ற மாதிரி யோசிக்கையில் யூனிக் சொல்யூஷன் தான் சொல்கிறோம். ஆனால் இதில் நல்லா கவனித்து பாருவேன். வேரியபிள் வந்து ஒரு சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. வேரியபிள் வந்து என்ன இருக்குது? x1 x2 x3 தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து 3, n = 4 வரைக்கும் வருது, x4 வரைக்கும் வருது. அப்போ நம்பர் ஆஃப் வேரியபிள் 4. ஆனால் ரோ ஆஃப் ஏபி ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம்னா 3 3 தான் வரும். அப்போ லெஸ் தேன் வரும். லெஸ் தேன் வந்தால் மெனி சொல்யூஷன் வரும். புரியுதுங்களா சொல்கிறது? ஏன்னா நமக்கு ரேங்க் மெத்தட் தானே காசியன் எலிமினேஷன் மெத்தடு. அதில் வந்து இது ஒரு டைப் ஆஃப் மாறுது பாரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனில். ஏன்னா x4 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது வேரியபிள். ஆனால் இதில் ரோ ஆஃப் ஏபி பார்த்தோம்னா 3. ரோ ஆஃப் ஏபி பார்த்தா என்ன ஆகும்? 3ன்னு வரும். கெமிஸ்ட்ரி ப்ராப்ளத்தை பார்த்துக்க, 3ன்னு வரும். ரோ ஆஃப் ஏயும் பார்த்தாலும் என்ன வந்துடும்? 3ன்னு தான் வரும். பட்டு வேரியபிள் பார்த்தோம்னா அன்னோன் நம்பர்னு பார்த்தோம்னா கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா x1 x2 x3 x4 தானே அன்னோன்னு. இதுதான் அன்னோன்னு, இதுதான் கண்டுபிடிக்க வேண்டியது, நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு என்ன வரும்? n = 4ன்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? அப்போ ரோ ஆஃப் ஏபி ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு தான். ஆனால் இதை விட இது சிறுசுன்றனால லெஸ் தேன் n. கன்சிஸ்டன்ட் தான். அண்ட் இட் ஹாஸ் என்னது? மெனி சொல்யூஷன் தான். பட் இப்போ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். 4வது ஈக்குவேஷன் என்ன செய்யாது? ஃபார்ம் ஆகாது. அப்போ x4 = tன்னு எடுத்துக்க நீனா. புரியுதா சொல்கிறது? 3 ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும், 4வது ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகாதுல்ல. மேலே ஒரு ஈக்குவேஷன், கீழே ஒரு ஈக்குவேஷன், 3வது ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். 4வது ஈக்குவேஷன் வேணும். ஏன் அப்படின்னா நம்ம வேரியபிள் எத்தனை இருக்குது? 4 இருக்குல்ல. சரியா சொல்கிறது? 2 வேரியபிள்னா 2 ஈக்குவேஷன் இருக்கும், 3 வேரியபிள்னா 3 ஈக்குவேஷன் இருக்கும், 4 வேரியபிள்னா 4 ஈக்குவேஷன் இருக்கணும்ல. அதில் இல்லாதனால நான் x4 4க்கு நானாக எடுத்துட்டேன். டீன்றது எது? பிலாங்ஸ் டு ஆர்னு அர்த்தம், ரியல் நம்பர். இதை நான் அப்படியே ப்ரீவியஸில் அப்ளை பண்ண போகிறேன் அடுத்த இடத்துல. 2 x1 x2 0 x3 0 x4 = 0. செகண்ட் வந்து x2 இருக்குது, 2x2 - x3 2x4 இருக்குது = 0. நெக்ஸ்ட்டு -2x3 இருக்குது. சரிங்களா சொல்கிறது? அடுத்து என்ன இருக்குது? 3x4 இருக்குது = 0. அப்போ இதில் அப்ளை பண்ணதை அப்படியே கொண்டு வரேன். x4க்கு பதிலாக எடுத்தனால 2x1 - t = 0. அப்போ 2x1 = t. சரிங்களா? அப்போ x1 = t/2. இது ஒரு ஆன்சரு. ரெண்டையும் சேர்த்து அடுத்து தேர்டில் போடுவோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ரைட். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்டில் போட்டோம்னா 2x2. சரியா? 2x2 x1 இருக்குது, x4 இருக்குது. x1 x4 இருக்குது. அப்படின்னா தேர்டில் போடு. செகண்டில் போட்டேன்னா கிடைக்காது. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. தேர்டில் போடுவோம். தேர்டில் போட்டால் தான் இன்னொரு ஆன்சர் வரும். தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா -2x3 +டாங்கன ப்ளஸ் 3x4 இருக்குது = 0 இருக்குது. அப்போ -2x3 + 3t = 0. -2x3 = -3t அடிச்சிரு. அப்போ x3 = 3/2t அப்படின்னு அர்த்தம். கரெக்டான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனில் போடுவோம். 2x2
மைனஸ் எக்ஸ் த்ரீக்கு வந்து 3/2t மைனஸ் 2t எக்ஸ் ஃபோருக்கு ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது ரெண்டையும் அங்கிட்டு வேணால் கொண்டு போயிரு. 2x2 ஈக்குவல் டு 2t ப்ளஸ் 3t/2. குறுக்க பெருக்கணும்னா 2 2s are 4 + 3 7t/2. இங்கே என்ன இருக்குது? 2x2. அப்போ x2 ஈக்குவல் டு 7t பை என்ன வந்துடும்? 4 அப்படின்னு வந்துடும். x2 ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? 7. ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், அவ்வளோதான். x1 x2 x3 x4 வந்து நம்ம எடுத்துக்கிட்டது. ஏன்னா 4 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாதனால நான் எடுத்துக்கிட்டது மறந்துடாது. இதே மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிளில் இருக்கும் சம்மு, ஒன்றே செஞ்சு பாரு கையோட. அப்படின்னா தான் உனக்கு இதுக்கு பிடிக்கும், கரெக்டாக செட் பண்ண முடியும். ரைட், குட். அப்போ அதுக்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என்ன வருது? 70/xக்கு 2க்கு வருது. அந்த இடத்துல ரெக்கார்டிங் உள்ள இடத்துல வருது, பார்த்து பொறுமையாக. சரிங்களா? ரைட், குட். அவ்வளோதான்டா தம்பி. இப்போ இதை கொண்டு போய் நம்ம அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில் போடணும். மொத்தமாக சொல்யூஷன் செட்டில் போடல, எக்ஸ் எழுதுவோம்ல, அதில் எழுதையில் கவனமாக எழுதணும். சரிங்களா? எஸ் சொல்யூஷன் செட்டு, அதாவது x1 x2 x3 x4 அப்படின்னு எழுதுவோம்ல, இது எல்லாமே இது சொல்யூஷன் செட்டில் எழுதணும். அப்படி எழுதுகிறான் x4ன்னு ஈக்குவல் டு போடுறேன். சரிங்களா? அப்போ t/2 7t/4 லாஸ்ட் ஒன் t செகண்ட் ஒன் தேர்ட், அதாவது tt/2 x1 x2 x3க்குள்ள வேல்யூ. சரியா சொல்கிறது? x1 x2 x3க்குள்ள வேல்யூ. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இதில் வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா எதில் எடுக்கலாம்? 4 எடுத்தோம்னா டீன்றதுக்கு கேன்சல் பண்ணலாம். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? எல்சிஎம் மாதிரி போட்டோம்னா 4 வரும். 4 போட்டோம்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும், டிவைட்லேயே வராது எதுவுமே. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? அப்போ 4 போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், என்னது 4 போட்டு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு காமன் இன்டிஜர் வரணும். ஏன்னா ஃப்ராக்ஷனாக வரக்கூடாது. எல்லாமே என்ன ஆன்சர் ஃபுல்லாக என்ன வரணும்? ஆன்சர் ஃபுல்லாக இன்டிஜராக வரணும்டாமா. ஆன்சர் வந்து இன்டிஜர்னால் முழு எண்ணாக வரணும், முழு எண். அப்போ ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது. சரியா சொல்கிறது? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. எல்லாத்தையும் டீக்கு பதிலாக 4ன்னு கொடுத்தோம்னா, டீக்கு பதிலாக டீக்கு பதிலாக 4ன்னு கொடுத்தோம்னா இன்டிஜராக மாறிடும். அதாவது x1 எடுத்தோம்னா 4/2, x2 எடுத்தோம்னா 7 × 4/4. சரியா சொல்கிறது? t = 4ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து x3 = 3 × 4/2, x4 = 4. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எடுக்கிறோம். அடித்தோம்னா x1 = 2, x2 = 4 4 அடிச்சிடுறோம். அடிச்சிட்டோம்னா 7. சரியா சொல்கிறது? ரைட். அடுத்து x3 = 2 2s are 4ன்னு அடிச்சிட்டோம்னா 6. அப்போ x4 = 4 அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ எல்லாமே என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான். எல்லாமே என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான். இப்போ இதை கொண்டு போய் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் மொத்தத்தில் கொண்டு போய் போடணும். மொத்தத்தில் கொண்டு போய் போடணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்படியே நான் ரிவர்ஸில் போனாத்தான் உனக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் இதில் போடணும். இந்த இருக்கு பார், x1 x2 x3 சேர்த்தன்ல, இதில் கொண்டு போய் போட்டின்னா ஆன்சர் வரணும். சரிங்களா? ரைட். இப்போ பாரு, இதை கொண்டு போய் கீழே பார்த்தீங்கன்னா இதை x1 x2 x3 x4ன்னு இருக்குது கணக்கில். பொறுமையாக நிதானமாக போட்டு பாரு. அப்போ x1 2, சரியாடா தம்பி? பார்த்துடா. 2c2 ஃபஸ்ட்டு 1 h2 இதில் போட்டேன், ப்ளஸ் 7o2 x2க்கு இம்ப்ளாய்ஸ் 6h2o
அடுத்து x4க்கு என்னது 4CO2. இதில் கெமிஸ்ட்ரி படி நீ பேலன்ஸ் பண்ணி பாரு சரியாக வருதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஓகேயா சொல்கிறது? இதுதான் கணக்குடைய மீனிங். கெமிஸ்ட்ரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது பொறுமையாக நிதானமாக கொண்டு வந்து செய்யணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அந்த கணக்கை இதே டைமிங்கில் செஞ்சு பார்த்துக்க. ஓகேயா? குட். தேங்க்யூ.